தண்ட செலவு எப்படி ப்ராப்பரா பண்றது, எதெல்லாம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இந்த டாபிக்ல நம்மளுக்கும் வந்து நிறைய சொந்த பந்தம் இருக்கு. ஏன் அப்படின்னா பல வருஷம் வந்து நான் எது பண்றனோ இல்லையோ தண்ட செலவு நல்லா பண்ணிருக்கேன். சோ அதனால இந்த டாபிக்ல பேசுறதுக்கான ஃபுல் உரிமையும் தகுதி எனக்கு இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் திங் வந்து தண்ட செலவு என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்துல வந்து நம்ம பணத்தை போடுறோம், அதுல இந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு ஃபேக்டரை வந்து கன்சிடர் பண்ணாம போடுறது, அண்ட் போட்டாலும் அதுல வராம இருக்கிறது, சம்டைம்ஸ் இம்பல்சிவா நம்ம வாங்குறது, நம்மளுக்கு வந்து பிடிச்சி வெயிட் பண்ணி வாங்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் சில சமயம் வந்து பார்த்தோமே பிடிச்சி வாங்குற ஒரு விஷயம். இந்த தண்ட செலவுல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலேஜ் போற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா சின்ன சின்னதா பிசினஸ் எல்லாம் பண்ணி ஏர்ன் பண்றேன். சோ அந்த டைம்ல வந்து தண்ட செலவு நிறைய பண்ணேன். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பைக்ஸுக்கு நிறைய அப்கிரேட் பண்ணேன். பைக்ஸ் எல்லாம் பெயிண்ட் அடிச்சு, ஃபேரிங்ஸ் எல்லாம் நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணி, சோ ஏகப்பட்ட வேலை பண்ணோம். சோ அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்ஸ் அப்கிரேட் பண்ணிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் கேஜெட்ஸ், போன்ஸ் நிறைய வாங்குவேன். சோ இந்த மாதிரி விஷயம் நிறைய பண்ணேன். சோ அப்ப என்னன்னா ரெண்டு விஷயம் நான் பண்ணணும். அது மாதிரி நான் பண்றப்ப ஒன்னு வந்து எனக்கு நான் ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துக்கணும், இன்னொன்னு வந்து என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஜஸ்டிபிகேஷன். ஏன்னா எல்லாருமே பார்த்து ஷாக் ஆவாங்க. எப்பவுமே எங்க வீட்டுல எப்பவுமே எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் வச்சிருப்பேன், எப்படியே சமாளிச்சிருன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து சில ரீசன் வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம்ல வந்து ஓ இது நிஜமா உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நான் உணர்ந்திருக்கேன். சிலது வந்து சரி ஓகே இது சும்மா தான் அப்படின்ட்டு. சோ அதுல வந்து சில விஷயம் உண்மையான விஷயங்கள் பத்தி நம்ம பேசுவோம். சோ ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தண்ட செலவுல வந்து நான் அதிகமா செலவு பண்ணது வந்து கேஜெட்ஸ். சோ நிறைய போன்ஸ் வாங்குறது. பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த சோனி பிஎஸ்பி இருக்கும், PS Vita இருக்கும், கேமராஸ் இருக்கும். இந்த மாதிரி கேஜெட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். லேப்டாப், ஸ்மார்ட் போன்ஸ், இந்த மாதிரி விஷயம். சோ அப்ப வந்து நான் கொடுத்த ஜஸ்டிபிகேஷன் வந்து இதுல இருந்து நிறைய கத்துக்கலாம், இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம், அண்ட் அது யூஸ் பண்ணாதான் நம்ம அந்த பொருளை பத்தியான ஒரு ஃபுல் கேப்பபிலிட்டிஸ் நம்மளுக்கு தெரியும். அப்பெல்லாம் சொல்லிட்டு நிறைய ஜஸ்டிபிகேஷன் கொடுப்பேன். அதுல எது உண்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம அதை யூஸ் பண்றப்பதான் வந்து we get very comfortable around the tech space. அந்த டெக் ஸ்பேஸ்க்குள்ள கம்ஃபர்ட் எப்போ வரும் அப்படின்னா, அது நீங்க இன் அண்ட் அவுட் தெரிஞ்சுக்கிறப்ப. ஈவன் கம்ப்யூட்டர் அசம்பிளிங் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ஆரம்பிச்சதே வந்து அந்த கம்ப்யூட்டர் வீட்டுல இருக்கிறப்ப அதை எடுத்து நம்ம ஓபன் பண்ணி, சோ அது சும்மா வாங்குறது மட்டும் நம்ம வேலை கிடையாது, நம்ம எப்பவுமே எடுத்து ஓபனும் பண்ணிடுவோம் எல்லாத்தையும். சோ அதனால அப்படி கத்துக்கிட்டது தான் கம்ப்யூட்டர் அசம்பிளிங். சோ அதனால அந்த ஜஸ்டிபிகேஷன் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கேஜெட்ஸ் வந்து போன்ஸ் நிறைய வாங்குறப்ப. சோ இது வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா வந்து, நான் வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி பிசினஸ் டீல்ஸ் எல்லாம் பேசுவோம். சின்ன சின்ன லெவல்ல தான் இருக்கும். கம்ப்யூட்டர் அசம்பிளிங் தான் மேக்ஸிமம் வந்து AMC கான்ட்ராக்ட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி விஷயம் இருக்கும். சோ அப்ப நான் போய் பேசுறப்ப வந்து நான் ஒரு நல்ல போன் வச்சிருந்தேன் அப்படின்னா அவங்க வந்து என்ன மதிச்சு பேசுவாங்க. என்கிட்ட வந்து ஒரு பிசினஸ் டீல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பெரிய ஆளுங்கலாம் கூட உட்காந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஜஸ்டிபிகேஷன் ஒன்று கொடுத்துருந்தேன். அண்ட் அது நீங்க வந்து நான் கொஞ்ச நாள் வரைக்கும் அது உணரல, அது எனக்கு நடக்குதா, அது உண்மையா போய் அப்படின்றத நான் போக்கஸே பண்ண, அந்த மைக்ரோவா யோசிக்கவே இல்லை. ஒரு தடவை வந்து ரிச் ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு வெண்டர் கிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்போ நிறைய பேருக்கு தெரியும் டெல்டா பெரிஃபெரல்ஸ், நான் ஓனர் கிட்ட பேசுறேன். அப்ப ரொம்ப சின்ன கடை, அசம்பிள் பண்றோம் எல்லாம் பண்றோம் அப்படின்றப்ப என் போன் எடுத்து வெளியில வச்சேன். அப்போ வந்து சோனி எரிக்சன் P800 அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் அந்த ஃபர்ஸ்ட் ஐபோன்ஸ் எல்லாம் வரல, ஐபோன் 2006 தான் வருது. P எரிக்சன் எடுத்து வைக்கிறேன். அப்ப அந்த டைம்ல ஸ்மார்ட் போன்ற கான்செப்ட் வந்து இப்பதான் புதுசா வர ஆரம்பிக்குது, எக்ஸ்பென்சிவ் போன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதுதான் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் லைன். அப்பவே வந்து 38,000 நினைக்கிறேன், if I'm not wrong, 30,000க்கு மேல சம்திங். அதை எடுத்து வச்ச உடனே அவர் இந்த ஓனர் தூரத்துல இருந்தாரு, பக்கத்துல வந்துட்டாரு. வந்துட்டு போன் எங்க துபாயில வாங்குனீங்களா, எங்க வாங்குனீங்க, எப்படி முன்னாடியே இம்போர்ட் பண்ணிட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் அதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆர்டர்ஸ் எல்லாமே நம்ம டெல்டா தான் பண்ணோம். சுப்ரீம்லயும் பண்ணல, எதுலயும் பண்ணல, டெல்டால பண்ணோம். நம்மளுக்கு ஒரு பட்ஜெட் கிடைச்சிச்சு. ஓனர் கிட்டே வந்து டைரக்டா பேசிட்டு ஒரு அட்வான்டேஜ் கிடைச்சிச்சு. இது வந்து 2-3 இடத்துலயும் ஒர்க் அவுட் ஆச்சு. நம்ம போனை கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட வந்து நம்மளோட ஜாமீன் பொருள் மாதிரி இது. சோ அதை பார்த்தோன்னே சரி ஓகே நாளைக்கு காசு கொடுக்கலாம், நம்ம போனை தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவனுக்கு யோசிச்சிருப்பாங்க என்னமோ. சோ அந்த மாதிரி வந்து இட் கிவ்ஸ் சார்ட் ஆஃப் லைக் a surety. ஓகே he is worth it. 1 லட்ச ரூபாய்க்கு பேசுறான் அப்படின்னா கையிலே வந்து ஒரு 30,000 வச்சிருக்கான், ஜப்திக்கு வந்து ஒரு பொருள் வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து I think they may see it. Okay, he is also making money. அதனால தான் அவனால இது வாங்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கூட they would have calculated. சோ அப்ப நீங்க பாத்தீங்கன்னா சில மீட்டிங்ஸ் எல்லாம் வந்து it happened கொஞ்சம் வந்து அது கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்றது வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அது ஒரு விஷயம். நான் பண்ண தண்ட செலவுல ஒர்க் அவுட் ஆகாத தண்ட செலவு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்ல மாட்டேன், I still learned lot. பைக்ஸுக்கு நிறைய செலவு பண்ணேன். இது எல்லாத்தோட பைக்ஸுக்கு தான் அதிகமா செலவு பண்ணேன். அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா பெயிண்ட் வந்து டியூபான் பெயிண்ட் வந்து ஃபெராரிக்கு அடிக்கிற அதே பெயிண்ட் வந்து ஜெர்மனில இருந்து இம்போர்ட் பண்ணது, அந்த ஃபேரிங்ஸ் எல்லாம் வந்து கஸ்டமைட் பண்ணது. அஃப்கோர்ஸ் நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம். பைக்கை கம்ப்ளீட்டா பிரிச்சு, பல்சர் தான் அது, பைக்கை பிரிச்சு மாட்டி எல்லா வேலையும் பண்ணோம். அண்ட் ஃபேரிங்ஸ் போட்டதுல எல்லாத்துலயுமே வந்து அவ்வளவு நாலேஜ், இன்ஜினியரிங் தான் pretty much. பட் அட் தி சேம் டைம் வந்து அது இது வரைக்கும் எதுலையும் ப்ராக்டிகலா யூஸ் பண்ணி எந்த ஒரு பிசினஸ் எதுவும் பண்ணதில்லை. பட் அகைன் see that's the thing guys, நம்ம வந்து தண்ட செலவு வந்து எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து அது ஏதாவது ஒரு லேர்னிங் கோஷன்ட் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. சோ அது நீங்க பண்றப்ப வந்து இட் ஷுட் கிவ் யூ சம் எக்ஸசைஸ் பேக். ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸசைஸ் இல்லாத ஒரு தண்ட செலவு வந்து கண்டிப்பா பியூர் 100% தண்ட செலவு. பட் உங்களுக்கு அது வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸசைஸ் வேலை திரும்ப கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் சே நீங்க ஒரு த்ரெட்மில் வாங்குறீங்க, அது உங்களுக்கு டெய்லி ஓட வைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். சோ இப்போ நீங்க வந்து ஒரு போன் வாங்குறீங்க, அது நீங்க ஆண்ட்ராய்ட்ல ஒரு சின்னதா ஒரு ஆப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் முடிஞ்சிச்சு. 40,000 நீங்க ஒரு ஆப் பண்ண கத்துக்கிட்டீங்க. சோ அந்த ஆப் பண்ண மோட்டிவேஷன் வந்து அந்த போன் கொடுத்துச்சு. சோ இப்போ பைக்கை வாங்கி நம்ம ரிப்பேர் பண்றோம் அப்படின்றப்ப we are learning something. ஒரு இன்ஜினியரிங் நாளைக்கு வந்து ஈவன் ஒரு மெக்கானிக்கா போய் வேலை செய்யலாம், இல்ல வந்து ஃபேரிங் கஸ்டம் ஃபேரிங்
ஸ்பேரிங்ஸ் நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் கூட we can learn from it. ஸோ தண்ட செலவு ப்ராப்பரா பண்றது எப்படி அப்படின்ட்டு நம்ம ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கோம். ஸோ நீங்க பண்ண தண்ட செலவுகள் என்னென்ன, அதுல வந்து ஏதாவது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படின்றத பத்தி கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. we'll catch up again. ஸோ அதே மாதிரி வந்து நம்ம லைஃப்ல வந்து பணம் வரப்ப நம்ம அப்கிரேட் பண்ணுவோம். எதை அப்கிரேட் பண்ணுவோம்? லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் பண்ணுவோம். ஸோ அதுல வந்து சில நல்ல விஷயம்லாம் இருக்கு. அந்த லைஃப் ஸ்டைல் அப்கிரேட்ஸ்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா நிஜமாலுமே லைஃப்ல நீங்க இப்ப இருக்கிறதோட அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ அதை பத்தி நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம். அண்ட் அதுவும் தண்ட செலவு தான். அதை நீங்க எந்த அளவுக்கு ஃப்ரூட்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிறீங்க, அதை பொட்டன்ஷியலி யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது வந்து we'll see you in next video. And thank you so much guys and cheers.